நச்சுத்தன்மையை நீக்கி நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குழி நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர வகை தாவரம். நம்ம ஜாதிக்காயை எப்படி நம்ம ஊரில் பார்க்குறோமோ அதே போல் தோற்றமளிக்கக்கூடிய காய்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த குழி நாவல். வெளிப்புறமாக பார்ப்பதற்கு கொய்யாக்காயை போலவே இருக்கும். உட்புறமாக பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை போன்ற பொருளை கொண்டிருக்கும். அதுக்கு தான் அதுக்கு குழி நாவல் அப்படிங்கிறது பெயர். இந்த குழி நாவலுடைய கொட்டை அதிகமாக நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். பார்ப்பதற்கு நெல்லிக்காயை போலவே அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டை அது. அதை உலர வைத்து மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் நம்மிடையே உண்டு. இந்த குழி நாவலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதோட மரப்பட்டை உடல் அசதியை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. உடலில் புரதச்சத்து சம்பந்தப்பட்ட காரணிகள் வெளியேறாமல் தடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். குழி நாவலிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம், அதை ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட புரதச்சத்து வெளியேற்றமாக இருந்தாலும், அதாவது நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் பார்த்திங்கன்னா அல்புமினூரியா அல்லது புரோட்டீனூரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புரதச்சத்து வெளியேற்றமாக இருந்தாலும் அது மிக வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடலிலிருந்து வேகமாக உடைந்து வெளியேறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி வெளியேறும்போது ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு வேதிப்பொருள் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீட்டோனுடைய அளவு உடலில் வேகமாக அதிகரிக்கும் போது அது கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயாக மாறி உடலில் மிக மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த கீட்டோன் அளவு அதிகமாக இருக்கும்போது இந்த குழி நாவலுடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு தேக்கரண்டி இட்டு ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த மூலிகை தேநீரை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட இந்த உடலில் தேவையற்ற இருக்கக்கூடிய கீட்டோனாக இருந்தாலும் அதோடைய அளவுகள் வேகமாக குறைந்து சிறுநீரக செயல் குறைபாடு நோய் வராமல் தடுப்பதற்கு முடியும். அந்த அளவுக்கு கீட்டோன் சம்பந்தப்பட்ட நச்சுத்தன்மைக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த குழி நாவல். அதே போல் குழி நாவலிலுடைய இலைகளுக்கு பார்த்திங்கன்னா வாய் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குகின்ற தன்மை உண்டு. பொதுவாக பல்லில் ஏற்படுகின்ற வலிகள், அடிக்கடி வாய் புண்கள் ஏற்படுகின்ற தொந்தரவு, நாக்கில் புண்கள் ஏற்படுகின்ற தொந்தரவு, தொண்டையில் ஏற்படுகின்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உள்நாக்கு அழற்சின்னு சொல்லக்கூடிய டான்சிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஃபேரஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதிகளில் ஏற்படுகின்ற அழற்சி நோய், இது எல்லாத்திற்குமே பார்த்திங்கன்னா குழி நாவலில் இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையை மென்று துப்பி விடுகின்ற ஒரு தன்மையை வைத்து கொண்டாலே போதும். உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 இலைகளை எடுத்து காம்பு நீக்கி நன்றாக அந்த இலைகளை வாயில் போட்டு மெல்ல வேண்டும். மென்று விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறை முழுங்கக்கூடாது, அதை உமிழ்ந்து விட வேண்டும். இதை ஒரு வழக்கமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே எவ்வளவு நாள்பட்ட வாய்ப்புண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். குழி நாவலிலிருந்து எடுக்கக்கூடிய கொட்டைக்கு இருக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிகச்சிறந்த உடல் தேற்றின்னு சொல்லுவோம். உடலில் ஏற்படுகின்ற பலவீனம் சம்பந்தப்பட்ட நோய்களிலும் அல்லது பலவீனத்தினால் ஏற்படுகின்ற உடல் நோய்களையும் குறைக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு மருந்து. குழி நாவலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதை சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்புங்கிற மாதிரி சிறிதளவு பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிட வேண்டும். ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அல்லது புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு அல்லது ஒரு விபத்திற்கு பிறகெல்லாம் உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கின்ற நிலைமைகளில் இந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து சிறிதளவு பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிடலாம். அதே போல் குழந்தைகள், வயதானவர்கள், குறிப்பாக பெண்கள்
அவர்களுடைய கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உடலில் ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றம் மற்றும் பலவீனத்தை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதை காலை ஒருவேளை, இரவு ஒருவேளை பாலுடன் கலந்து உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே உடல் சோர்வு நீங்குவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு அரை மணி நேரம் நடந்தால் கூட உடலில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அந்த காயங்கள் வேகமாக ஆறுவதற்கு கூட இது உதவி செய்வதை நம்ம பார்க்கலாம். குழிநாவல் காய்க்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற பலவீனத்தை நீக்குகின்ற சக்தி உண்டு. குழிநாவலுடைய அந்த காயை நன்றாக அரைத்து காயங்களில் போடுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கும் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா வெரிகோஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்களில் ஏற்படுகின்ற இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற வெடிப்பு மற்றும் அதில் ஏற்படுகின்ற காயங்களில் இந்த குழிநாவலுடைய அந்த விதைகளை எடுத்து நன்றாக அரைத்து துணி கொண்டு சலித்து விட வேண்டும். அதன் பிறகு சிறிதளவு காட்டன் அல்லது காஸில் வைத்து இந்த சூரணத்தை ஒரு டஸ்டிங் பவுடர் போல் அந்த காயங்களில் போட வேண்டும். அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட காயமாக இருந்தாலும் மிக மிக வேகமாக அந்த காயங்கள் ஆறி வருவதை நம்ம பார்க்கலாம். சீழ் போன்ற உருவாக்கம் இருந்தாலும் துர்நாற்றம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வாரம் 10 நாட்களிலேயே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய நேரம் நின்று வேலை பார்ப்பவர்கள், பொதுவாக வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொந்தரவு ஏற்படுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழிநாவலிலிருந்து எடுக்கின்ற அந்த சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண்களுக்கு அதிகமாக நிற்கக்கூடிய, அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு தேவை இன்றைக்கு அதிகமாக இருப்பதனால அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் மிக அழகாக இந்த குழிநாவலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை உள்ளுக்கும், அதே போல் குழிநாவலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வெளிப்புறமாக தடவி குளிக்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக அந்த பிரச்சனை வராமல் தடுக்கவும் முடியும், வந்திருந்தாலும் குணமாக்க முடியும். எனவே நேயர்களே, குழிநாவலை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு உடலில் அதிகமான பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கும் சில நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.